வணக்கம். கடகராசியில பிறந்தவங்களுக்கு இந்த 2025 மார்ச் மாதம் லைஃப்ல என்ன மாதிரியான நட்பலன்கள் நடக்கும், என்ன மாதிரியான தீய பலன்கள் அல்லது கெடுபலன்கள் ஏற்படும், அதிலிருந்து நம்ம விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்ன, இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியே இந்த மாத கடைசியில் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதுவே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான ஒரு மாதமாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கோச்சாரத்தில் இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னுமே உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, புதன் இருக்காரு. 13ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் வருவார். 9ஆம் இடம் அப்படின்னாலே லைஃப்பில் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல அத்தனை கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணுறது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திலேருந்தே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருந்தால் அத்தனை பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்துடுவாங்க. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்கு. ஸோ இயற்கையிலே அது மட்டுமல்ல, கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வேற சஞ்சாரம் பண்ற. எப்பயுமே 11ஆம் இடம் நம்முடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையுமே பூர்த்தி ஆகக்கூடிய ஸ்தானம். அங்கேயும் இயற்கையாகவே இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய இருக்கு. முதல்ல இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, மணி ரொட்டேஷன் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புதன் 9ஆம் இடத்துல, அவரும் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த மாதம் மட்டும் நீங்கள், ஏன்னா உங்களுடைய மார்ச் கடைசியில் தான் சனி பகவான் 29ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இந்த மாதம் மட்டும் உங்களுடைய முயற்சியை போஸ்ட்போன் பண்ணுங்க. ஸோ தள்ளி வைங்க. அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க, லைஃப்பில் உங்களுடைய எய்ம் என்ன, ஆம்பிஷன் என்ன, அதை எப்படி அந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற அத்தனை பிளானிங்கும் பண்ணுங்கள். ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இப்போ பண்ணால் நிறைய தடைகள் இருக்குது. சனி பகவான் பயிற்சி ஆகட்டும் இந்த மாதம். அதுக்கப்புறம் அடுத்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களும் உங்களுக்கு நன்மையாக முடியும். நீங்கள் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். லைஃப்பில் உங்களுடைய தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கும். என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதம் கொஞ்சம் பொறுமை. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிங்க, இடம் மாறணும்னு நினச்சவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மார்ச் மாதம் தமிழ் மாதமும் பங்குனி மாதம் கலந்த மாதமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் ஒவ்வொரு எடுத்து வைக்கக்கூடிய காரியத்தையும் கவனமாக எடுத்து வைங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய ஹையர் ஸ்டடி அல்லது அண்டர் எஜுகேஷன் ரெண்டுமே இந்த மாதம் நல்லா இருக்குது. குறிப்பாக மார்ச் மாதம் இது எக்ஸாமினேஷன் டைம். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு ஸோ இந்த மாதம் நான் லைஃப்பில் எனக்குன்னு ஒரு வெஹிக்கிள்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ், அதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இயற்கையாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள். ரொம்ப நாளாக நான் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இது அத்தனையும் உங்களுக்கு கடன் வாங்கி லோன் வாங்கி அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறையா இருக்குது. ஆக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டம சனியினுடைய தாக்கத்திலேருந்து இந்த மாதத்திலேருந்து நீங்கள் விடுபட்டு அதனால் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ, சேல்ஸ் இருக்குது, பட் அந்த லாபம் உங்கள் கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதில் தடை இருக்குது. நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான். ஸோ நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களும் பெரிய லாபத்தையோ மகசூலையோ இந்த மாதம் அடைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. இந்த மாதம் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கொஞ்சம் பொறுமை.
எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் மொத்தம் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. இப்படி இருந்தாலே குடும்பத்தில் இது வரைக்கும் நல்லது நடக்கலைன்னா நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. சுபகாரியங்கள் இது வரைக்கும் டிலே ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் உண்டு. உங்களுக்கு புதுசாக லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுல இது வரைக்கும் தடை இருந்தால் அல்லது பிரேக் இருந்தால் மறுபடியும் நீங்கள் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்துல எதிர்பாராத தெய்வ தரிசனம் இருக்கு, டூர் அல்லது டிராவல் இருக்கு. இது வரைக்கும் எனக்கு குழந்தை இல்லை, குழந்தைக்காக காத்துட்டு இருக்கேன், குழந்தைக்காக ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம், ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் சக்சஸ் ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு, ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்துல எதிர்பாராத டூர் அல்லது டிராவல் அல்லது என்டர்டைன்மெண்ட் திரும்ப சொல்றது காரணம் இந்த மாதத்தோட சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் முடிஞ்சிருது. அடுத்தவருடைய உங்களுடைய சர்வீஸ் தனத்தை பார்க்க போறாரு, அது இன்னுமே உங்களுக்கு நற்பலனை செய்ய போறாரு. இந்த மாதத்துல உங்களுக்கு பெரிய லெவல்ல லோன் இருக்கு, கடன் இருக்குங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. கிரானிக்கா ஏதாவது ஒரு நோய் இருந்தால் குணமாகும். முதல்ல நான் சொன்னதுக்கும் இப்ப சொன்னதுக்கும் டிஃபரன்ஸ் கேளுங்க. முதல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம்னு சொன்னேன், அது 4ஆம் இடத்தை வச்சு. இங்க 5ஆம் இடத்தை வச்சு சொல்லப்படுது, நோய் கிரானிக் தீர்க்க முடியாத நோய் இருந்தால் அது குணமாவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த 2 டிஃபரன்ஸையும் கவனமா கேளுங்க. இந்த மாதத்துல இது வரைக்கும் திருமணத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது மட்டுமல்ல, இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் தள்ளி நடப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் பிஸ்னஸ் பண்றேன், என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கு. நீங்க சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நீங்களும் சரி உங்க பார்ட்னரும் சரி நல்லா இருக்கு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் ரெண்டுமே இந்த மாதம் ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கு. அதனால இந்த மாதத்துல உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதை திரும்பவும் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இந்த மாதத்துல யாரெல்லாம் நான் சர்வீஸ்ல இருக்கேன் அப்படிங்கிறாங்களுக்கோ உங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் பரவாயில்ல. ஸோ நான் வேலையில் இருக்கேன், ஜாப்ல இருக்கேன், இந்த ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும், கரியர் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் இந்த மாதம் இருக்கு. நான் ஐடியலாக இருப்பானா கண்டிப்பாக இல்லை. பட் அதே சமயத்தில் இந்த மாதம் வரைக்கும் கடகராசியில் பிறந்து நீங்கள் உங்களுடைய ஜாப்ல ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு பக்கம் குரு பகவான் உங்களுக்கு வேலையை கொடுத்தாலும் கூட இந்த மாத கடைசி வரைக்கும் சனி பகவான் உங்களை வேலையை விட்டு தூக்குறதுல, வேலையை பற்றிய பயத்துல, வேலையை பற்றி இனம் தெரியாத ஒரு கவலையில, ஒரு பீதியில, ஒரு மனக்குழப்பத்திலேயே உங்களை சனி பகவான் வச்சிருப்பாரு. அந்த நிலைமைகள் அடுத்த மாசம் உங்களுக்கு மாறிடும். அது வரைக்கும் அவசரப்பட்டு கம்பெனி மாறுறது இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல கிரகம் இருக்கிறது. உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இது அத்தனையும் இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தீங்களோ இந்த மாதம் கிடைக்கிறதுல நிறைய தடைகள். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல கவனம் செலுத்துங்க. இந்த மாதத்துல உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கு. அவர்களால் மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி தோற்றம் சுமார். அதுலேயும் குறிப்பா இந்த மாதத்துல நட்பு வட்டாரத்தில் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்களும் ஏற்பட்டு விலகும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாலும் சின்ன சின்ன போராட்டங்கள் இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதம் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லை, நீ அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுவீங்க. ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது ட்ரேடிங் பண்ணணும், அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க. ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான மாதமாக உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு கம்பெனி உங்களை நல்ல விதமாக ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பைரவரை நல்லா வழிபாடு பண்ணுங்க. எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரை கும்பிடுங்க. அது மட்டுமல்ல, ஆஞ்சநேயருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் இந்த மாதம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எங்கெல்லாம் வாய்ப்பு இருந்தால் சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கோ அடிக்கடி போயிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம். வணக்கம். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு 2025 மார்ச் மாதம் எப்படி இருக்கும், இந்த மாதத்தில் என்னென்ன நல்ல பலன்கள் உண்டு, என்னென்ன கெடுபலங்கள் இருக்குது,
இதிலிருந்து நம்ம ஏதாவது மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இதுதான் இந்த மாதத்தில் நம்ம மெயினாக பார்க்குறோம். இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லித்தான் ஆகணும். திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு இருக்குது. சனி பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு கண்டச்சனியாக இருக்கிறவர் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக வர்றார். அஷ்டமம் 4-8 உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு கோச்சாரத்துக்கு வர்றார். அவரால் நல்ல பலன்களும் நிறைய உண்டு, அவரால் ஒரு சில கெடு பலன்களும் நிறைய இருக்கு. இப்போ இந்த மாதத்துக்கு எப்படி இருக்கு? இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல கோச்சாரத்தில் அத்தனை கிரகங்களும் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதம் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, புதன் இருக்காரு, 13ஆம் தேதி சூரியன் வர்றாரு. அத்தனை கிரகங்களும் 8ஆம் இடத்துல இருக்கு. ஒரு பக்கம் இந்த மாதத்துல எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். எந்தெந்த விஷயம் அப்படின்னா, நீங்கள் மெயினாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இந்த மாதம் இருங்க. யாருக்கும் இந்த மாதம் பெருசாக நீங்கள் கடன் கொடுக்காதீங்க. இந்த மாதம் நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வரும் அப்படிங்கிறதுக்கு எப்பயுமே உத்தரவாதம் இல்லை. ஏதாவது சூரிட்டி யாருக்காவது போடுறதா இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்காவது நீங்கள் செக்யூரிட்டி கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதில் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ நீங்கள் இந்த மாதம் பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். இதுவும் இந்த மாதம் இருக்குது. உங்களுக்கு உடம்புல ஏதாவது ஃபால்ட் இருக்குது, ஏதாவது சர்ஜரி பண்ணணும்னா அதை இந்த மாதம் பண்ணுங்க. இதெல்லாமே நீங்கள் முன்னெச்சரிக்கையாக ப்ரிகாஷனரியாக இருக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணும் பொழுது நமக்கு வரக்கூடிய கெடுபலன்களுடைய தன்மை குறையும். ஒரு பக்கம் 8ல் இத்தனை கெடுபலன்கள் இருந்தாலும் கூட நல்ல பலன்களும் சில விஷயங்கள்ல இருக்கு. என்னெல்லாம் நன்மைகள் உண்டு அப்படின்னா, கடந்த காலங்களில் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் வர்றதில் டனை இருக்குன்னா பென்ஷன் பணம் வரும். எனக்கு ரொம்ப நாளாக பிஎஃப் பணம் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு பிஎஃப் பணம் வருவதற்கான வாய்ப்பு. கிராஜுவேட்டி யாருக்கெல்லாம் வரலையோ கிராஜுவேட்டி வரும். இன்சூரன்ஸ் பணங்கள் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் வரும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு டிவிடெண்ட் வரல, நின்று போச்சு அப்படிங்கிறவங்களுக்கு டிவிடெண்ட் வரும். ஆக வராத பணங்கள் வரும். ஆனால் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அது மட்டுமல்ல, எனக்கு ரொம்ப நாளாக முன்னோர்களுடைய சொத்து இருக்குது, ஆனால் அதுலேருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதுலேருந்து பணம் வருமானம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், எதுவும் வருமா அப்படிங்கிறன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் அதன் மூலமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, முன்னோருடைய சொத்தே இல்லாதவங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு, அதுக்கும் வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸாமினேஷன் மாதம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பக்கம் 8ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருந்தாலும் உங்களுடைய கல்விக்குரிய கிரகம் இந்த மாதம் சிம்மராசிக்கு செவ்வாய் பகவான் அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஹையர் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் வாழ்க்கையில் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ, சொந்தமாக லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வீடு கட்டணும், நிறைய வண்டி வாகனங்கள் வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ இதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன், உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்துகிட்ருக்கேன், அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். ஸோ லாபம் 8ல் இத்தனை கிரகங்க இருந்து லாபம் லாக்கானால் கூட உங்களுக்கான வாய்ப்பு, லாபத்தை கொடுப்பதற்கான கிரகங்கள் கண்டிப்பாக செய்யும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் இந்த மாதத்தில் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். நான் ரொம்ப நாளாக விவசாயம் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய விவசாயத்தால் உங்களுக்கு லாபம் இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் நம்மளால சுபகாரியம் நடக்கல, சுப நிகழ்ச்சி நடக்கல அப்படின்னா பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. இந்த மாதமும் அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 5ஆம் அதிபதியான குரு அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. ரொம்ப நாளாக நான் நகை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நல்ல ஆடை ஆபரண சேர்க்கைகள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். அப்போ பாருங்க, ஒரு பக்கம் கெடுபலன்களும் உண்டு, இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்களும் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து நல்லா இருக்கும். நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த மாதம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இது கொஞ்சம் ட்ரேடிங் பண்ணுறது, குறிப்பாக இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறது, இதெல்லாமே கொஞ்சம் யோசித்து நல்லா செய்யுங்க. ரொம்ப முக்கியம். நம்முடைய பணம் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் பெரிய லெவலில் இந்த மாதம் வேண்டாம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது, பட் உங்களுடைய வேலை யாரெல்லாம் சும்மா இல்லாமல் ஐடியலாக இருக்கீங்களோ ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. ஸோ உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த எஃபர்ட்டை எவ்வளோ கொடுக்குறீங்களோ கண்டிப்பாக அவளுக்கான ரெக்கக்னைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நான் வேலையில் பெரியவர்களுடைய தொடர்பு, சுப்பீரியருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்குமானா இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கான வாய்ப்புகள், இன்க்ரிமெண்ட்டுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்கு. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது, வேலையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த வேலையை பார்ப்போமா அல்லது விட்டுருமாங்கிறமான ஒர்க் லோடு, ஒர்க் ப்ரெஷர் என்பது பெரிய லெவலில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். நல்லா அவசரப்பட்டு வேலையை பெறது, வேற கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறது, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறது, எதுவுமே இந்த மாதம் வேண்டாம். கிடைச்ச வேலையை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள். இந்த மாதம் நீங்கள் கேட்ட இடத்துல எல்லாம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவசரப்பட்டு கடனை பெரிய லெவலில் வாங்கிடாதீங்க. இதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. குறிப்பாக யாருக்கெல்லாம் சளி தொல்லைகள் இருக்குது, ஆஸ்துமா, யூஸ்னோபோலிய ப்ராப்ளம் இருக்குது, பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்க, குறிப்பாக அப்டமனில் அடி வயிற்றில் பிரச்சனை இருக்கிறவங்க, நல்ல டாக்டர்ஸ் என்ன பிரச்சனைனாலும் கவனித்து பாருங்கள். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் முதலே சொன்னேன், திரும்ப அடைக்கி வாசிங்கன்னு. திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் கிரக நிலைகள் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால தான். இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விவகாரங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, உங்களுக்கு காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இது அத்தனையும் உண்டு. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், இது அத்தனையும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய அந்தஸ்து, புகழ் ஏதோ ஒரு பக்கம் கூடுவது மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் ஸ்ட்ரகிள் இருக்கு. ஸோ வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம், பிஸ்னஸில் நார்மலாக இருங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணலாம். பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. அது மாதிரியான மனநிலைகளை மாற்றுங்க. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷத்தை உருவாக்குங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மூத்த அண்ணன், அக்கா யார் இருந்தாலும் அவர்களுடைய உறவுகளை நீங்கள் பலப்படுத்துங்க. சுமூகமான ஒரு உறவுகளை நீங்கள் ஏற்படுத்துங்க. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்காங்கெல்லாம் இருக்கக்கூடிய அம்பாளை தரிசனம் பண்ணுங்கள், வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுலேயும் துர்க்கை காளியுடைய தரிசனம் பிரதானமாக பண்ணுங்க. இந்த மாதம் சிவ கோயிலில் இருக்கக்கூடிய சிவனுக்கு அர்ச்சனை, ஆராதனை, அபிஷேகம் பண்ணுங்க. வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்கள் குறையும், மனதில் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் குறையும். இறை அருளால் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நன்றி, வணக்கம். வணக்கம். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு 2025 மார்ச் மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பலன்கள் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும், எந்த அளவுக்கு பாதகமாக இருக்குது, இந்த பாதகத்திலேருந்து நம்ம எப்படி விடுபடுவது, இதுதான் மெயினாக இந்த மாதம் பார்க்கணும். பொதுவாகவே கன்னி உங்களுடைய ராசிநாதன் புத பகவான். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு
7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இந்த மாதத்துல மெயினான ஒரு முக்கியமான ஹைலைட்டான விஷயம் சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கு. இந்த மாதம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி மார்ச் கடைசியில இதுவரைக்கும் உங்களுடைய 6ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு கண்டச்சனியாக வர்றார். ஆக 7ல் வரக்கூடிய சனி பகவான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் செய்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்ப இந்த மாதத்துல உங்களுக்கு எப்படி இருக்க அப்படின்னு பார்க்குறோம். பொதுவாக என்னென்ன பலன்கள் இந்த மாதத்துல உங்களுடைய பொருளாதார நிலைகளை முதல்ல பார்க்குறோம். பரவாயில்ல, யாருடைய பணமாவது உங்க கையில இருக்கும். மணி ரொட்டேஷன் பரவாயில்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவல்ல இருக்கா அப்படின்னு பார்க்குற போது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய முயற்சி ஸ்தலத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறது நீங்க எந்த அளவுக்கு நீங்க எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ லைஃப்ல எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதுல நீங்க சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நீங்க எதுலையுமே ஒரு ஆத்மார்த்தமா ஈடுபாட்டோட செய்யுங்க, கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. குறிப்பா சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவானும் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால நீங்க எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து உங்க லைஃப்ல பண்றீங்களோ அவ்வளவுக்கு நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிற பிளானிங்கை இப்பயே பண்ணுங்கள், இந்த மாதமே பண்ணுங்கள். அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் எப்பயெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் பிரச்சனைகள் இருக்கும் அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க. அதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய பிரச்சனைகளுடைய தீர்வு இறை அருளால் தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இந்த மாதம் உண்டு. சார், நான் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, என்னுடைய சொத்து ப்ராப்பர்ட்டி சேலாகும் நினச்சேன், நல்ல வழிக்கு போகணும், இது வரைக்கும் எப்போ போகணும் தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதம் உறவுகள் அத்தனையுமே மெயின்டைன் பண்ணுங்க. உறவுகளால் பிரச்சனை, உறவுகளால் ஓரளவுக்கு நன்மை, ரெண்டுமே இந்த மாதத்துல உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனால எல்லா விதமான உறவுகளையும் நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் போறதுக்கான காலங்கள் தான் இந்த மாதம் நிறைய இருக்கு. இந்த மாதத்துல உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கு. இது எக்ஸாமினேஷன் டைம், அண்டர் எஜுகேஷன் சரி, ஹையர் ஸ்டடியும் சரி, ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதத்துல நான் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினச்சேன், நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் நகை வாங்குறதுக்கு நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உருவாகும். கையில் பணமே இல்லை, இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறது நீங்கள் கேட்குறது புரியுது. இதெல்லாம் நீங்கள் கடன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு போகும்போது செஞ்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக யாரெல்லாம் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ அதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும். ஸோ இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கேன், ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கேன், என்னுடைய ப்ரொடக்ஷன் மட்டுமல்ல மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன். எனக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. அது மட்டுமல்ல, நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் இந்த மாதம் உங்களுக்கு நிறையவே உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 5ஆம் அதிபதியாக சனி அவர் 9ஆம் இடத்துல இருக்க. அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் தெய்வ அனுகூலத்தை குறிக்கும். 5ஆம் இடம் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்களோட மதத்தின் மேல் ஈடுபாடு பற்று அதிகரிக்கும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். அதோட ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ரொம்ப நாளாக நான் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறேன், பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலை, செலவு தான் ஆயிருக்கு, உடல் ஆரோக்கியம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த மாதம் இறையெல்லாம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருக்கு அப்படிங்கிற நல்லது நடக்கும். நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்லாமல் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுடைய 6ஆம் இடத்துல
சர்வீஸ் ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு, அதுக்கப்புறம் மாறிடுறாரு. ஆக இந்த மாதம் யாரெல்லாம் ஜாப்ல இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷன்ல பரவாயில்லாம இருக்கு. அது இல்லாமல் நான் கம்பெனி மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வேற கம்பெனிக்கு ட்ரை பண்றவங்க, வேற கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க, அந்த கம்பெனிக்காக இருக்கிற கம்பெனியில் பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்கு, அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்கு, அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. இது அத்தனையும் இருக்கு. ஏன்னா சனி பகவானுடைய மாற்றம் இந்த மாத கடைசியில் இருக்கு. ஆகையனால வேலையில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க, பெட்டர் ஜாப் இருக்கும். அல்லது ஆல்ரெடி நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்கன்னா முயற்சி பண்ணுங்க, பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு என்ன மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்காம இருந்துச்சோ அது கிடைக்கும். வேலையில் நீங்கள் உங்களுடைய சுப்பீரியர் சப்போர்ட் இருக்கான்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையா இருக்குது. உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வேலையில் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன், நல்லதொரு ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருக்கேன், எதில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஸோ அதே சமயத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல சனி 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். யாருக்கெல்லாம் சளி தொல்லைகள் இருக்குது, அடி வயிற்றில் பிரச்சனை இருக்குது, ஆஸ்துமா ஈஸ்னோபுலிய ப்ராப்ளம் இருக்குது, குறிப்பாக இந்த காலகட்டங்களில் நீரோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அது மட்டுமல்ல, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மாதம் உங்களுக்கு குறைவாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கிறது, இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க. நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு எப்படி இருக்குது பிஸ்னஸ் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய தொழில் நல்லா இருக்குது, லாபத்தை கொடுக்கும், வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு பிஸ்னஸில் இருக்குது. என்னுடைய பிஸ்னஸை நான் 2-3 பிரான்ச்சஸ் வச்சுருக்கேன், 2-3 தொழில் பண்ணுறேன், 2 வெவ்வேறு இடங்கள்ல இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கும் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டில் உங்களுக்கான சமூகத்தில் அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் இருக்கு. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலைங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், பேச்சுவார்த்தைகள் உண்டு. அதோட யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்க. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கவர்மெண்ட்டில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகள், வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, வெளிநாட்டில் முதலீடு, இது அத்தனையும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் வெளிநாட்டில் எதுலையாவது முதலீடு பண்ணுறது வந்தால் தாராளமாக பண்ணுங்கள். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க அடைக்கி வாசிங்க. அது லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் பெருசாக இல்லை. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் மிக கவனம். ஸோ இந்த மாதம் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க. பைரவருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். முழுமுதற் கடவுள் விநாயகரை நல்லா கும்பிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.